ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 20 அக்டோபர் 2025 திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் நாள். திதி சதுர்த்தசி, பிற்பகல் 3:45 மணி வரை, பிறகு அமாவாசை. நட்சத்திரம் அஸ்தம், மாலை 8:16 மணி வரை, பிறகு சித்திரை. யோகம் வைத்ருதி, பிற்பகல் 2:34 மணி வரை, அதன்பின் விஷ்கம்பம். கரணம் சகுனி, பிற்பகல் 3:45 மணி வரை, பிறகு சதுஷ்பாதம். காலை 4:48 மணி வரை, பிறகு நாகவம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு சிறப்பான தொடக்கம். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த திட்டங்கள் நனவாகும். தொழிலில் உங்களின் முயற்சிகள் பலனளிக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பு உள்ளது. பணவரவில் முன்னேற்றம் காணலாம். சிறிய எதிர்பாராத வருமானமும் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுடன் நேரம் செலவிடுவார்கள். மாணவர்கள் கல்வியில் நல்ல கவனம் செலுத்துவர். காதல் வாழ்க்கையில் இனிமையும் புரிதலும் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் உற்சாகமான செயல்பாடுகள் மூலம் மீண்டு வரலாம். மாலை நேரத்தில் சிவபெருமானை வணங்கினால் மன நிறைவு அதிகரிக்கும். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 2. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு சீரான நாள். நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த சில வேலைகள் நிறைவேறும். தொழிலில் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். பணவரவிலும் முன்னேற்றம் காணலாம். செலவிலும் சீர்மை காக்க முயலுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தம்பதியருக்கிடையே இனிமையான உரையாடல்கள் நடைபெறும். நண்பர்களுடன் சிறிய பயணம் செல்லலாம். மாணவர்கள் மனதில் உற்சாகத்துடன் இருப்பார்கள். காதல் வாழ்க்கையில் சிறிய அதிர்ச்சி செய்தி இருந்தாலும் அது நன்மை தரும். இன்று மகாலட்சுமி தேவியை வணங்கினால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தேவி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதன ராசி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் மாற்றங்களை கொண்டு வரும் நாள். புதிய யோசனைகள் தோன்றும். உங்கள் பேச்சு திறன் இன்று பலரையும் கவரும். தொழிலில் சிறிய தடை இருந்தாலும் அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக சமாளிக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத வாய்ப்பு கிடைக்கலாம். பணவரவிலும் சிறிய முன்னேற்றம் தெரியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆனால் மூத்தோரின் ஆலோசனையை கவனியுங்கள்.
மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள். காதல் வாழ்க்கையில் சிறிய புரிதல் தேவை. ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு, தலைவலி வரலாம். தியானம் அல்லது சிறிய ஓய்வு உங்களுக்கு நிம்மதி தரும். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு பெருமான். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பணியும் பாசமும் கலந்த நாள். வீட்டில் சுகபோக பொருட்கள் வாங்கும் ஆர்வம் உருவாகும். தொழிலில் உங்களின் திறமை வெளிப்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் வருமானம் சிறிது உயரும். பணவரவிலும் நம்பிக்கை உருவாகும். குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள். காதல் வாழ்க்கையில் உண்மையான அன்பு வெளிப்படும் நாள். ஆரோக்கியத்தில் சிறிய மன அழுத்தம் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. இன்று சந்திர பகவானை வணங்கினால் உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் தரும். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 7, 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் வெற்றியும் பெருமையும் தரும் நாள். உங்களின் தன்னம்பிக்கை பிறரை ஊக்குவிக்கும். தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் உயரும். பணவரவில் நிலைமை வலுவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, உற்சாகம் நிலவும். சிலருக்கு புதிய சொத்து முயற்சிகள் நல்ல பலன் தரும். மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவார்கள். காதல் வாழ்க்கையில் புரிதல், நம்பிக்கை கூடும். ஆரோக்கியத்தில் நலம் நிறைந்த நாள். மாலை நேரத்தில் சூரிய நாராயணனை வணங்குங்கள். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணன். அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலை மிக முக்கியம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்கள் திட்டங்கள் பாராட்டப்படும். வியாபாரத்தில் சிறிய குழப்பங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் நிம்மதி கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றம் தெரியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள். காதல் வாழ்க்கையில் நல்ல புரிதல் தேவை. ஆரோக்கியத்தில் சிறிய நிம்மதி தேவை. இன்று சரஸ்வதி தேவியை வணங்கினால் மன அமைதி கிடைக்கும். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு உற்சாகம், நம்பிக்கை, நிம்மதி நிறைந்த நாள். தொழிலில் உங்களின் யோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். வியாபாரத்தில் லாப வாய்ப்பு கிடைக்கும். பணவரவில் சிறிய முன்னேற்றம் தெரியும். குடும்பத்தில் சிரிப்பு, சந்தோஷம் நிறைந்த சூழல் நிலவும். நண்பர்கள் வழியாக உதவி கிடைக்கும். மாணவர்கள் கவனத்துடன் செயல்படுவர். காதல் வாழ்க்கையில் இனிமையான மாற்றங்கள். ஆரோக்கியத்தில் சோர்வு குறையும். இன்று மகாலட்சுமி தேவியை வணங்குவது நன்மை தரும். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் நீலச்சாயம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. விருச்சிகராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சகராசி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் சிறந்த துவக்கம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் நிறைவேறும். தொழிலில் உங்களின் நம்பிக்கை உயரும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள். பணவரவில் நன்மை. குடும்பத்தில் சிறிய மகிழ்ச்சி நிகழ்வு நடக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். மாணவர்கள் உழைப்பின் பலனை பெறுவர்.
காதல் வாழ்க்கையில் சிறிய சோதனைகள் இருந்தாலும் அதில் நன்மை உண்டு. ஆரோக்கியத்தில் நிம்மதி. பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 8, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் சிறந்த ஊக்கம் தரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். பணவரவில் நம்பிக்கை உருவாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான உரையாடல். மாணவர்கள் சிறந்த கவனத்துடன் இருப்பார்கள். காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள். ஆரோக்கியம் நல்லது. இன்று வெங்கடேஸ்வரரை கண்டு வணங்குங்கள். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய நம்பிக்கை தரும். தொழிலில் முக்கிய முன்னேற்றம். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம். பணவரவில் வளர்ச்சி. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மாணவர்கள் திறமையால் பிரபலமாவார்கள். காதல் வாழ்க்கையில் சிறிய மாற்றம், ஆனால் நன்மை தரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பரமேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. மன அழுத்தம், சோர்வு, குழப்பம் போன்றவை ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை தள்ளி போடுங்கள். தியானம், பிரார்த்தனை உங்களுக்கு அமைதி தரும். பிற்பகலுக்குப் பிறகு சற்று நிம்மதி தெரியும். இன்று கணபதியை வணங்குவது நன்மை தரும். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் கனவுகள் நனவாகும் நாள். தொழிலில் முன்னேற்றம். வியாபாரத்தில் நல்ல லாபம். பணவரவில் வளர்ச்சி. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மாணவர்கள் சிறந்த சாதனை புரிவார்கள். காதல் வாழ்க்கையில் புரிதல் உயரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 7, 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.